பதிவு செய்யப்படாத உயிலை வச்சு பத்திரம் போடலாமா? அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஒரு உயிலை பதிவு செய்யப்படவில்லை அப்படின்ற காரணத்துக்காக சார் பதிவாளர் பத்திரப்பதிவுக்கு மறுக்கலாமா அப்படின்றத பற்றி தான் இந்த தீர்ப்பில் பார்க்க போகிறோம். அதாவது 2 தீர்ப்பு, மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு, அப்புறம் மெட்ராஸ் பெஞ்சில் ஒரு தீர்ப்பு. ஒன்றா பார்க்கலாம். இந்திய வாரிசுரிமை சட்டம் 2Hல் உயிலுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ரோபேட் அப்படின்றத இந்த சட்டப்பிரிவு 2லேயும் சொல்லியிருப்பாங்க. ப்ரோபேட்னால் ஒன்றும் இல்லை, உயிலை எழுதி வச்சவர் இறந்ததுக்கு பிறகு நீதிமன்றத்தில் அதை சமர்ப்பித்து அதன் உண்மைத்தன்மையை நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் கோர்ட்டு முத்திரையோட ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அதுக்கு பேர் தான் ப்ரோபேட்னு சொல்லுவாங்க. அதாவது சொன்னால் அது உயிலை மெய்த்தன்மை, அது உண்மையாக பொய்யான்னு நிரூபிக்கணும். அதுதான் ப்ரோபேட். இந்து, பௌத்தவர், சீக்கியர், ஜெயினர்கள் இவங்களுக்கு எழுதி வைக்கப்பட்ட உயிலுக்கு இந்திய வாரிசுரிமை சட்டம் தான் பொருந்தும். ஆனால் முஸ்லீமுக்கு இது பொருந்தாது. அவங்களுக்கு அவங்கவுங்க சட்டப்படி தான் உயில் எழுதுவாங்க. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் 18 படி உயிலை கட்டாயம் பதிவு செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது அவங்கவுங்க விருப்பம். ஒரு உயிலை நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அதை அவங்கவுங்க விருப்பம். உயில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பரில் கூட நம்ம எழுதலாம். சொத்து நம்மள்தாக இருந்தால், நம்ம சொந்தமாக சம்பாதிச்சதாக இருந்தால். அதே மாதிரி சட்டம் 212 உட்பிரிவு 2 படி இந்துக்கள், முஸ்லீம்களுக்கு ப்ரோபேட் கட்டாயம் கிடையாது. ப்ரோபேட்னா என்னென்னு முதல்ல சொன்னால, அது கட்டாயம் இல்லை. இப்போது ஒரு கிறிஸ்டின் உயில் எழுதி வச்சுட்டாருன்னா கட்டாயம் அதை பதிவு செய்யணும். ஆனால் இந்துக்கள், முஸ்லீம்கள் அவங்களாம் பதிவு செய்ய வேண்டியது கிடையாது. இந்திய வாரிசுரிமை சட்டத்தில் உயில் பற்றி பல விதிமுறைகள் இருக்குது. இப்போது இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 57 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சென்னை சிட்டியை தவிர மற்ற இடத்துல எழுதுகிற உயில் பதிவு செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சென்னை சிட்டியில் உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டை நீங்கள் உயில் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக பதிஞ்சாகணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டில் சென்னை சிட்டியில் மட்டும் நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக லேண்டு இருக்குது, நீங்கள் அங்கே உயில் எழுதுறீங்க, அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டு உயில் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணி தான் ஆகணும். தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டத்திலலாம் நீங்கள் உயில் பதிவு செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சென்னையில் மட்டும் உங்களுக்கு இடம் இருந்து, சரியா, உங்களுக்கு இடம் இருந்து நீங்கள் உயில் எழுதுனா கண்டிப்பாக பதிவு பண்ணணும். இப்போது நாடு அளவு, இப்போ இந்தியா அளவில் எங்கெங்கே அப்படி இருக்குன்னா, சென்னை, மும்பை, கல்கத்தா, அதாவது வெஸ்ட் பெங்கால், இந்த 3 இடத்துல, இந்த 3 சிட்டி சொன்னால, இந்த 3 சிட்டியில் உயில் எழுதுனா கண்டிப்பாக பதிவு செய்யணும். மற்ற இடத்துல உயில் எழுதுனா பதிவு செய்யணும்னு அவசியம் கிடையாது. அது அவங்கவுங்க இஷ்டம். அப்போது உயில் பதிவு பண்ணணும் அப்படின்றது சென்னை சிட்டிக்கு மட்டும்தான் பொருந்தும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மற்ற இடத்துல எழுதி வைக்கிற உயிலுக்கு பதிவு செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரு உயில் எப்படி எழுதணும் அப்படின்றத இந்திய வாரிசுரிமை சட்டப்பிரிவு 63ல் விளக்கியிருப்பாங்க. அட்டஸ்டேஷன் எப்படி பண்ணணும், அதாவது அதை எப்படி நிரூபிக்கணும் அப்படின்றத பற்றி இந்திய சாட்சிய சட்டத்திலையும் விளக்கியிருப்பாங்க. அதாவது எவிடன்ஸ் ஆக்ட். பதிவு செய்யப்படாத உயிலை வச்சு பத்திரம் போட முடியுமா? இப்போ அதை பற்றி பார்க்கலாம். மதுரை பெஞ்சில் கொடுத்த தீர்ப்பை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 16/3/2023 கொடுத்துருக்காங்க. பெட்டிஷனர் T.A. ராஜசேகர் பெட்டிஷனர். இவர் ரெட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. யார் மேலேனா சாத்தூரில் இருக்கிற சப் ரிஜிஸ்டார், திருச்சி சாத்தூரில் இருக்கிற சப் ரிஜிஸ்டார் மேலே ஒரு ரெட் பெட்டிஷன் போடுறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட ராஜசேகர் எதிர்த்தரப்பு திருச்சி சாத்தனூர் சப் ரிஜிஸ்டார், இந்த பெட்டிஷனர் ராஜசேகர் ரிட்டு போடுறாரு. அந்த ரிட்டில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட சொத்தோட சர்வே நம்பர் 17/4, இது ஒரு புஞ்ச லேண்டு, இது ஒரு புஞ்சை நிலம், இதோட மொத்த அளவு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த சொத்து ஆதியில் என்னோடய அப்பா அப்பண்ணராவ் அப்படிங்கிறவருக்கு 20/7/1960 தேதியில் பதிவு செய்யப்பட்ட கிரைய பத்திரம் மூலமாக சொந்தமாச்சு. அதாவது டாக்குமெண்ட் நம்பர் 4402 கிரைய பத்திரம் மூலமாக சொந்தமாச்சு. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது இந்த சொத்தை அவர் நல்ல மனநிலையில் இருக்கும்போது என் பேரில் உயில் எழுதி வச்சிட்டாரு. அப்படி உயில் எழுதி வச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா
24/1/2013 24/1/2013 இறந்து போனார். அவர் இறந்து போனதுக்கப்புறம் உயில் நடைமுறைக்கு வந்தது. சொத்துக்கு நான் ஓனர் ஆகிட்டேன். வருவாய்த்துறை ஆவணங்கள் எல்லாம் நான் என் பேரில் மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த சொத்தை செட்டில்மெண்ட் பண்ண விரும்பினேன். அதனால் என் மனைவி பேரில் செட்டில்மெண்ட் பத்திரம் எழுத அதை 9/11/2022 சப் ரிஜிஸ்ட்ரார்கிட்ட தாக்கல் பண்ணேன். அவர் உங்கள் அப்பா எழுதி வச்ச உயில் ரிஜிஸ்டர் பண்ணலை, அதே போல் உயில் நிரூபிக்கப்படலை, அதாவது ப்ரொபேட் பண்ணப்படலை. அதனால் உங்கள் மனைவி மேலே நீங்கள் எழுதி வைக்கிற செட்டில்மெண்ட்டு செல்லாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த செட்டில்மெண்ட்டு பதிவை அவர் மறுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி ராஜசேகர் உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் போடுறாரு. அப்போ ராஜசேகர் வாதத்தின் போது என்ன சொல்கிறாருன்னா, உயில் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பிரிவு 18க்கு கீழே தான் உயில் வருது. அதனால் உயில் கட்டாயம் பதிவுக்கு உட்பட்டது இல்லை. அதே போல் சென்னை சிட்டியை தவிர மற்ற இடத்துல இருக்க சொத்துக்கு எழுதப்படுற உயில் ப்ரொபேட் கட்டாயம் இல்லை. எங்கள் சொத்து திருச்சியில் இருக்குது, அதனால் உயில் கட்டாயம் ப்ரொபேட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரு உயிலானது இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 68 சொல்லப்பட்ட மாதிரி அட்டஸ்டேஷன் பண்ணப்பட்டு இருந்தால் போதுமானது, அதாவது நிரூபிக்கப்பட்டு இருந்தால் போதுமானது. என் உயில் நிரூபிக்கப்பட்டிருக்கு, ஆனால் சப் ரிஜிஸ்ட்ரார் அவரோட அதிகாரத்தை மீறி உயிலை ப்ரொபேட் பண்ணலை, உயில் பதிவு செய்யப்படலை, அதனால் நான் அந்த செட்டில்மெண்ட்டை பத்திரத்தை பதிவு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, செக் ஸ்லிப் கொடுக்குறாரு. ஒரு செக் ஸ்லிப்பு கொடுத்துடுறாரு. அது கொடுத்தது தப்பு. அதனால் இந்த செக் ஸ்லிப்பை ஸ்குவாஷ் பண்ணி செட்டில்மெண்ட் பத்திரத்தை பதிவு செய்கிறதுக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாதத்தை உயர்நீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்கிறாங்க. இவருக்கு ஃபேவராக தான் கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா, உயில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் 18 வருது. அது கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சென்னை சிட்டியில் இருக்க சொத்துக்களை தவிர மற்ற இடத்துல இருக்க சொத்துக்களை எழுதும்போது உயிலுக்கு ப்ரொபேட் கட்டாயம் இல்லை. அவர் என்ன வாதம் சொன்னாரோ அது அப்படியே தான் சொல்கிறாங்க. சப் ரிஜிஸ்ட்ராருக்கு உயிலை ப்ரொபேட் பண்ணிவிட்டு வா, இல்லை பதிவு செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்ல எந்த அதிகாரமும் இல்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் அப்படி எந்த ஒரு அதிகாரமும் ரிஜிஸ்ட்ராருக்கு தரப்படலை. அதனால் இந்த பெட்டிஷனரோட அவர் மனைவி பேரில் எழுதின செட்டில்மெண்ட்டை 10 நாளுக்குள்ளே பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜசேகருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அதான் மதுரை பெஞ்சில் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த சென்னை ஹைகோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அதை பார்க்கலாம். இதோ அந்த தீர்ப்பை காட்டுறேன். இப்போ இது சென்னை ஹைகோர்ட்டில் கொடுத்த அதே மாதிரியான ஒரு தீர்ப்பு தான். அதையும் இப்போ பார்க்கலாம். இது எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 3/7/2023 கொடுத்துருக்காங்க. சென்னையில் பெட்டிஷனர் மாணிக்கமும் யார் பேரில், சப் ரிஜிஸ்ட்ரார் பேரில் தான் போடுறாரு. சேலத்தில் இருக்க அந்த ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் பேரில் போடுறாரு. அவரும் ரிட்டு தான் போடுறாரு. ரிட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேஸில் பெட்டிஷனர் மாணிக்கம் ஆறுமுகம் அப்படின்றவர்கிட்ட இருந்து ஒரு சொத்தை கிரையம் வாங்குறாரு. கிரையம் வாங்கினதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டில் எழுதுகிறாங்க. அதான் டாக்குமெண்ட்லாம் எழுதுனதுக்கப்புறம் அதை ரிஜிஸ்டர் பண்ண சப் ரிஜிஸ்ட்ரார்கிட்ட தாக்கல் பண்ணுறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை பார்த்த சப் ரிஜிஸ்ட்ராரு ஆறுமுகத்துக்கு இந்த சொத்தை பதிவு செய்யப்படாத உயில் மூலமாக வந்திருக்கு, அதனால் என்னால் பதிவு செய்ய முடியாது, இவர் உயிலை ப்ரொபேட் பண்ணிவிட்டு வந்தால் தான் நான் பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணாமல் செக் ஸ்லிப்பு, அதான் அந்த கேஸில் என்ன பண்ணாங்களோ ஒரு செக் ஸ்லிப்பு, இதை பதிவு பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு செக் ஸ்லிப்பு கொடுத்துட்றாங்க. அப்புறம் இந்த மாணிக்கம் என்ன பண்ணுறாரு, ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் போடுறாரு. ஒரு மாதிரியே தான் அவரும் என்ன சொல்கிறாரு, இந்திய சாட்சிய சட்டம் செக்ஷன் 57 படி சென்னை சிட்டியை தவிர மற்ற இடத்துல எழுதப்படுற சொத்துக்கு உண்டான உயிலை ப்ரொபேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் உயிலுக்கு கட்டாயம் பதிவும் அவசியம் இல்லை. ஆனால் சப் ரிஜிஸ்ட்ரார் என்ன ப்ரொபேட் பண்ணிவிட்டு வா அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாரு. அதே மாதிரி அவருக்கு ப்ரொபேட் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்ல எந்த அதிகாரமும் கிடையாது. அதனால் இதை ஸ்குவாஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த வாதத்தையும் ஹைகோர்ட் அலோவ் பண்ணுறாங்க. அவருக்கு டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் அதே தீர்ப்பு தான் கொடுக்குறாங்க. உயிலை பதிவு செய்யணும்
அப்படின்லாம் சொல்லக்கூடாது, ப்ரொபேட்டும் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கும் கொடுக்குறாங்க. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, பதிவு செய்யப்படாத உயிலின் அடிப்படையில் நாம் ஆவணப்பதிவுகளை மேற்கொள்ளலாம். ஒரு உயில் பதிவே செய்யலைனாலும் அதை வச்சு நாம் பத்திரம் பதிவு பண்ணலாம். சப் ரெஜிஸ்ட்ரார் பதிவு செய்யாத உயிலாக இருக்குது, நீ போயிட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு வந்தால் தான் நான் டாக்குமெண்ட் போடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. ஒரு பத்திரம் பதிவு செய்யாத உயிலின் மூலம் பதிவு செய்யப்பட்டு விட்டதுனாலேயே அது சரியான டாக்குமெண்ட் அப்படின்னும் கிடையாது. உயிலை பொறுத்து பிரச்சனை வரும்போது கோர்ட்டில் இந்திய சாட்சிய சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி அவங்க அதை பார்த்துப்பாங்க. ஆனால் சப் ரெஜிஸ்ட்ராருக்கு இதில் சம்பந்தம் இல்லை. பதிவு செய்யப்படாத உயிலின் அடிப்படையில் டாக்குமெண்ட்டை பதிவுக்கு நாம் அனுப்பணும்னா கட்டாயம் சப் ரெஜிஸ்ட்ராரு பதிவு செஞ்சு தான் ஆகணும். அந்த உயிலை பதிவு செய்யப்படவில்லை, ப்ரொபேட் செய்யப்படவில்லை அப்படின்ற காரணத்துக்காக நான் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. யாராச்சும் பதிவு செய்யாத உயிலை வச்சு, பதிவு செய்யாத உயிலை வச்சுருந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னால் இந்த தீர்ப்பை காட்டி அவங்கக்கிட்ட காட்டுங்க. சரியா? ஒரு உயில் கட்டாயம் பதிவு செய்யப்பட்டிருக்கணும், ப்ரொபேட் செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு தான் இந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க. நான் பர்சனலாக என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதே நல்லது. நான் என்னோடய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன். சரியா? சட்டத்தில் சொன்னதை சொல்ல நான் தனிப்பட்ட, ஏன்னா நம்ம கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டா இந்த மாதிரி அலைய தேவையில்ல. போனோமா, கொடுத்தோமா, வேலையை முடித்தோமா, வந்தோமா அப்படின்னு இருந்துடலாம். தேவையில்லாத தலைவலி. தீர்ப்பை படித்து பாருங்கள். கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் 2 தீர்ப்பையும். தேங்க்யூ.